Hi friends, welcome to Enough Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நியூ ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை நீங்க Subscribe பண்ணலனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜாலூர் முர்த்தபா எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ஜாலூரோட ரெசிபி நாங்க ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கோம். மறக்காம பாருங்க. ஸ்டஃபிங் செய்ய ஒரு குக்கர்ல 250 கிராம் போன்லெஸ் மட்டன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு கீ சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போது 2 விசில் வந்ததும் நல்லா மட்டன் வெந்துருச்சு. அதில் ஒரு பல்லாரி சேர்த்துக்கோங்க, ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, புதினா மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் 3 ஸ்பூன் தயிர், 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. முன்னாடியே நான் ஜாலூர் செஞ்சு வச்சுட்டேன். அதை இதேமாதிரி 3 பீஸாக அடுக்கிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 எக்கை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கை ஸ்டஃபிங்கோட சைடில் போர் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் மேலே 1 by 1 ஜாலூரை வைங்க. 3 ஜாலூர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கை ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு தவாவில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முர்த்தபாவை தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச எக்கை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் கழித்து அதை திருப்பி போட்டுக்கோங்க. 1 சைடு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். அந்த சைடில் எக் மிக்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதை இன்னொரு சைடுக்கு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ டபுள் சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும். ரெடி ஆனோன்னு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதை இந்த மாதிரி ஒரு கட்டர் வச்சு 4 பீசஸாக கட் பண்ணி நம்ம ஜாலூர் முர்த்தபாவை சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், நம்மளோட ஜாலூர் முர்த்தபா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் Subscribe பண்ணுங்கள்.